சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே விராலிப்பட்டியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட செம்மண் குவாரியை கண்டுபிடித்த புவியியல் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் 4 லாரிகளை பறிமுதல் செய்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாக்யராஜ். வணக்கம் பாக்யராஜ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதிய அரசு பொறுப்பேற்ற பின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்படும் கல் குவாரிகளில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 10 நாட்களாக ஆய்வு மற்றும் அளவீடும் செய்யும் பணிகள் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் விஜய் ராகவன் தலைமையிலான அதிகாரிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே உள்ள விராலிப்பட்டி கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட செம்மண் குவாரியை கண்டுபிடித்துள்ளனர். அந்த செம்மண் குவாரியில் ஆய்வு மேற்கொண்ட போது அதாவது செம்மண் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரிகளையும் 4 லாரிகளை பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தமாக அனுமதி பெற்ற செயல்படும் 73 கல்குவாரிகள் மற்றும் அனுமதி இல்லாமல் செயல்பட்ட கல்குவாரிகளிலும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையிலேயே விதிமுறைகளை மீறி ஆதனூர், செம்பாட்டூர், வீரப்பட்டி பகுதியில் செயல்பட்ட தலா 2 குவாரிகள் மற்றும் திராட்சை பெருந்துறை பகுதியில் செயல்பட்ட 2 குவாரிகள் என மொத்தம் 8 கல் குவாரிகளை நேற்று மூடுவதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே விராலிப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட செம்மண் குவாரியை கண்டுபிடித்த அதிகாரிகள் அந்த செம்மண் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர், லாரி உள்ளிட்ட 4 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இது மட்டுமின்றி அந்த சட்டவிரோதமாக செயல்பட்ட செம்மண் குவாரியை மூடவும் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.